இங்கே என்ன பண்ணுறீங்க 4 பேரும்? வாங்க சாப்பிட்லாம். இல்லை மாமா, ரேகா பாப்பா வந்தால் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஏன்ப்பா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பாப்பா பார்த்துட்டு அப்புறம் போங்க, வாங்க. டாடி. சாரி ரேகா. ஆ, சாரியா? எதுக்கு அண்ணா? பரமு அப்படி பேசுனது தப்பு தான். அவ சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் அப்படி என்ன பேசிட்டேன்? பிடிச்சனால எங்கள் அம்மா தான் பிடிச்சனால கோடீஸ்வர மாப்பிள்ளைய பார்த்து மயக்கப்பட்டேன்னு தான் நான் சொன்னேன். ரேக்காக்கு பதிலாக நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன். நல்ல 4 விட்டேன்னு வச்சுக்கோ. அடுத்தவன் புள்ள அடுத்தவன் பொண்டாட்டி ஆக போகிறவன்னு கை வைக்காமையே இருக்கிறோம்ல, அதான் உனக்கு வாய் ரொம்ப நீண்டுட்டே போகுது. நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இல்லை, எனக்காக நீங்கள் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு தான். அவ்வளோ அறிவு இருந்தா அப்போ நீ தான் கேட்டிருக்கணும். நீயே போய் கேளு போ. இல்லை அண்ணா, இல்லை அக்கா, வேண்டாம், பரவாயில்ல விடுங்க. அது புள்ள. நீ எங்களுக்கு பெற்றதுக்கு தான் சாபக்கேடுகளாக அமைஞ்சிருக்குன்னா கூட பிறந்ததுக்கு அதுக்கு மேலே வரமில்லாத நாக்குன்னு வரமில்லாத பேச்சு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், நம்ம அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கேயே உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நினச்சதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒரு பொண்ணோ ஆனோ யாரை பற்றி பேசணுனாலும் அவங்கள பற்றி நீ A to Z தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படியேனாலும் பேசுறதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் உரிமை கிடையாது. ஒன்றும் அவங்களோட பெற்றவங்க பேசணும், இல்லை லைஃப் பார்ட்னர் பேசணும். நீ யார் அவளுக்கு அவளை பற்றி பேசுறதுக்கு? ஒழுங்கா இருக்கியா இங்கே இரு, இல்லையா உனக்கு எந்த வீட்லேயும் எங்கேயும் இடம் கிடையாது. கிளம்பி எங்கே போவியோ போய்க்கோ. நாங்களும் உன்னை தலைமுழுகிட்டு நிம்மதியாக இருப்போம். அண்ணா. அண்ணனா? யாரும் உனக்கு அண்ணன்? அண்ணன் நினச்சிருந்தீங்கன்னா இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி எங்களை தலைகுனிய வைப்பீங்களா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், எல்லா ரிலேஷன்ஷிப்புமே உடஞ்சி போயிடும். ஒருத்தங்க நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் நம்மளே உரிமையை கையில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் மாமா உன்னையும் அவரோட மகளாக தான் பார்க்குறாரு. அதனால தான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறாரு. இல்லைன்னா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன்னை பெற்று வளர்த்தாங்க பார்த்தியா இந்த லட்சணத்தில், அவங்கள சொல்லணும். ஏன் பணம் பணம்ன்ட்டு அலையிற? பணம் நம்ம தேவைக்கு அளவாக இருந்தால் தான் நிம்மதி. தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் சங்கட்டம்தான், தேவைக்கு குறைவாக இருந்தாலும் சங்கட்டம்தான். ரேகாவுடைய ஃபியான்சி இந்த வீட்டை அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இதில் உனக்கு என்ன பொறாம? ஏன் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிற கேவலமான எண்ணத்தோட? பணம் மட்டுமே உலகத்தில் எல்லாத்தையும் தந்துடாது. கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் உலகத்தில் வாங்க முடியாத சிலதும் இருக்குது. நிம்மதி, சந்தோஷம், அன்பு, குணம், காலம், ஆரோக்கியம், நம்பிக்கை, இதெல்லாம் ஒருக்கா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. அதே மாதிரி நீ நினைக்கிறியே கோடீஸ்வர மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அப்படி பண்ணிக்கிட்டா மட்டும் நீ நிம்மதியாக அங்கே சந்தோஷமாக இருந்துருவேன்னு நீ நினைக்கிறியா? உண்மையான அன்போட ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நமக்கு தோணணும். நம்ம லைஃப் பார்ட்னராக வரவங்களோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வரணும் காதல். அழகுக்காக, பணத்துக்காக, படிப்புக்காக, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ அவங்கள விரும்புகிற அப்படின்னா அதுக்கு பேர் காதலே கிடையாது. அப்போ அவங்கள விட இனி ஒருத்தங்க பெட்டராக வந்தால் நீ அவங்க பின்னாடி போயிடுவேன்னு தானே அர்த்தம். நீயே பார்க்குறல்ல, ஆடம்பரமான வீடு, வீடு நிறைய பொருட்கள், சொன்ன வேலையை செய்ய வேலைக்காரங்க எல்லாமே இருக்குது. ஆனால் ரேக்கா சந்தோஷமா இல்லையே, ஏன்? இதெல்லாம் செஞ்சு வாங்கி கொடுத்தா அவளை புரிஞ்சுக்கிட்டா அவளோட ஃபியான்சி அவள் கூட இல்லை. அவர்னாலும் வெளியூர் போயிருக்காரு, வந்துருவாருன்னு வச்சுப்போம். இருந்தாலும் சுற்றி இருக்கிற உறவுகளும் உண்மையாக இல்லைன்னா எல்லாம் இருந்தும் வேஸ்ட்டு தான். அதுவும் உன்ன மாதிரி ஒரு சின்ன சுற்றி இருந்தால் அவ்வளோதான், லைஃபே வேஸ்ட்டு. உண்மையை உடச்சி நான் நிஜமாக சொல்கிறேன், மாமா, அத்தை, ரேகா அவங்க கிடைச்சதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம அப்பா அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் பெற்றாங்க பார்த்தியா, நீங்கள் 6 பேர் கிடைச்சதுக்கு நானும் அண்ணனும் ரொம்பவே வருத்தப்படுறோம். உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒன்று தான். மனுஷங்களை புரிஞ்சுக்கணும், மனுஷங்களோட அன்பு தான் முக்கியம்னு நினைக்கிறது இல்லை. ஆடம்பர வாழ்க்கையும் அந்த பொருட்களும் தான் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உயிர் இல்லாததுக்கு மதிப்பு கொடுக்குற நீங்கள் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. நீ என்னெல்லாம் பேசின, ஆனாலும் மாமா, அத்தை, ரேகா 3 பேரும் அமைதியாக தானே நிற்கிறாங்க. ஒரு வார்த்தை உன்னை சொன்னாங்களா? இல்லையே. புள்ள மனசு சங்கட்டப்படும், கஷ்டப்படும் தானே பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீ அதை யோசிச்சியா? நான் ஒரு பைத்தியம். மனுஷங்க கிட்ட மனுஷத்தன்மையை எதிர்பார்க்கலாம், உன்ன மாதிரி மனித மிருகங்கிட்ட போய் அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா?
கோடீஸ்வர மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வாய்க்கிலேயே கேட்க தெரியுதுல்ல. இல்ல, நீ என்ன படிச்சு கிழிச்சின்னு எனக்கே தெரியல. குணம், பண்பாடு, ஒழுக்கம்னு சுய ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே டெவலப் ஆகணும். எதுலேயுமே உனக்கு டெவலப்மெண்ட் இல்லை. நீ படிச்ச பொண்ணாட்டவும் தெரியல. சும்மா 4 எழுத்த படிச்சு எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு படிப்பு கிடையாது. படிப்பு மனித தன்மையை தரணும், மனுஷனா ஆக்கணும். சும்மா விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்டைலா பந்தாவா தெரியறதுக்கு பேரு படிச்சவ கிடையாது. யார்கிட்ட எங்க எப்படி பேசணும், என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும். அடுத்தவங்கள எக்காரணத்தை கொண்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடவே கூடாது. ரேகாவும் படிச்சவ தானே, அவளோட லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரு? இந்த நிமிஷம் அவ நினைச்சா உன்னை என்ன இல்லாம பேசி அடிச்சு கூட உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருக்கலாம். ஆனா அதை அவ பண்ண கிடையாதே. இப்போவாவது கொஞ்சமாவது புரியுதா ரேகாக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு? இதே ரேகாக்கு நீ பண்ணினத உனக்கு ரேகா பண்ணியிருந்தா நீ என்னவெல்லாம் பண்ணியிருப்ப? முதல்ல உங்க 2 பேர்த்தையும் ஒண்ணா வைக்கிறதே தப்பு. நீ சொல்றதுக்கெல்லாம் அவ ஆமா சாமி போடுறது, அவ சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா சாமி போடுறது. 2 பேர்த்தையும் தனித்தனியா வச்சாதான் உருப்பிடுவீங்க, ஒன்னா வச்சாவே உருப்படவே மாட்டீங்க. குட்டையில் வந்த மட்டைகளா. பிறந்ததுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க போட்ட சாப்பாடு, துணிமணி, அவங்க கொடுத்த வீடு, இப்போ நீ ரேகா வீட்டில் தான் நிற்கிற. அப்படியும் அவங்களையே நீ பேசுறேன்னா அப்போ நீ எல்லாம் என்னன்னு சொல்ல? தப்பு எல்லாரும் தான் பண்ணுவாங்க, ஆனால் அந்த தப்பை உணரணும். நான் இங்கே இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், ஏதாவது மண்டையில் உரைக்குதா என்ன? ரேகா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணலை பார்த்தியா? எப்படி தோணும்? பெற்றவங்க மாதிரி தானே பிள்ளைங்களும் இருப்பீங்க. தான் செய்யறது பேசுறது எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மண்டகருவத்தில் தானே நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் மீறி மன்னிப்பு கேளுங்கன்னா சும்மா வாயிலேயே கேட்கறது, மனசார எல்லாம் கேட்க மாட்டீங்களே நீங்கள். நீங்கள் கெட்ட கேட்டுக்கு அவ்வளோ ஈகோ, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லை? இதெல்லாம் வாயிலேருந்து வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ச்சே, பெற்றவங்களதான் பெற்றவங்கன்னு சொல்லிக்கவே கேவலமாக இருக்குதுன்னா கூட பிறந்தவங்களையும் செத்து வெக்கமாக இருக்கு. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. வேண்டான்னு தூக்கி போடவும் முடியல, வேணும்னு தூக்கி மடியில் வச்சுக்கவும் முடியல. உங்கள் எல்லாரையும் எத்தனையோ நல்லவங்களுக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் கேட்டு கோயில் கோயிலாக அலையிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை வர கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ உனக்கெல்லாம் வந்து நான் அண்ணனா பிறந்துட்டு என்னால் சாகவும் முடியல, வாழவும் முடியல. வேற எங்காவது பிறந்து தொலைஞ்சிருக்கலாம். சே, பார்த்தா இவ்வளோ பேசினானே, ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் உனக்கு சகோதரர் முறை வேணும், அவரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? இல்லை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எனக்கு அதுவே தெரியல. உனக்கெல்லாம் அண்ணனா பிறந்ததுக்கு நடைப்பெணமாக தான் வாழணும். இவ்வளோ ஒரு சாக்கடைத்தனமான எண்ணம். சே, வேப்ப மரத்தில் எவ்வளோதான் பாலை ஊற்றினாலும் அதோட கசப்பு மாறாது. அந்த மாதிரி தான் நீங்களும் திருந்தவே மாட்டீங்க. நாங்கள் காட்டு கத்தினா என்ன, காற்றுல போகட்டும் தான் விட்டுட்டு போவீங்க இல்லை? விடுடா பார்த்தா, சாக்கடையில் கல் எறிஞ்சா அது நம்ம மேலே தான் தெரிக்கும், அது நமக்கு தான் அசிங்கம். நடங்க, வீட்டுக்கு போகலாம். இங்கே நடந்த எல்லாத்துக்கும் சாரி மாமா, சாரி அத்தை, சாரி ரேகா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் வரோம். எங்கே போகிறீங்க? நில்லுங்க எல்லாரும். நடந்தது நடந்துருச்சு, விடுங்க. இனி எப்பவும் போல எல்லாரும் இருங்க. நடங்க, எல்லாரும் சாப்பிட்லாம். மாமா சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா? சரிங்க மாமா. என்னடா சிவா இப்படியெல்லாம் சொல்கிற? இவ்வளோ பண்ணியிருக்காண்ணா சசி. நான் அப்போவே சொன்னேன்ல சசியை நம்பாதேன்னு. இப்போ இனி நீ என்னடா பண்ண போற? அதான் பென்ஸ் எனக்கும் தெரியல. சசி சொன்னதுல 2 விஷயம் தெளிவாக தெரியுது சிவா. ஃபர்ஸ்ட், ரேகா இன்னும் சசியை பார்க்கல. செகண்ட், உனக்கும் ரகுபதி சார் மூலமாக ரேகா வீட்டில் வாட்ச்மேனாக இருக்கார் இல்லையா, அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி அவனுக்கு தெரியல. ரேகா இன்னும் சசியை பார்க்கலனாலும் சசியை ரேகா முழுசாக நம்புறதா அவன் என்கிட்ட சொன்னானே பென்ஸ். இல்லை சிவா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நீ ஒரு பொண்ணை கோயிலில் பார்த்ததும் உன்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு இல்லையா, இவதான் என்னோட ரேகான்னு. அந்த மாதிரி சசியை பார்த்ததும் ரேகாவுக்கும் தோணணும். உனக்கும் ரேகாவுக்கும் இருக்கிற காதல் உண்மையான காதலாக இருக்கும்போது கண்டிப்பாக ரேகாவுக்கு சசியை பார்த்ததும் அப்படி தோணாது. என்னோட வாய்ஸும் சசியோட வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படி பென்ஸ்? வாய்ஸ் வச்சு மட்டுமே ஒருத்தங்களை ஏமாத்திட முடியாது சிவா. உண்மையான காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு.
ரேகா, சிவராமன் சார், ரகுபதி சார் இவங்க கிட்ட சசி ஆள்மாறாட்டம் பண்றத நீ சொல்லிட்டா அவன் நினைச்சது நடக்காது. அதனாலதான் அவங்கள எல்லாரையும் கொன்றுவேன்னு சொல்லி உனக்கான எல்லா வழிகளையும் அவன் அடைச்சிட்டான். ஆனா நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி வாட்ச்மேன் மட்டும்தான். வாட்ச்மேன் ரேகாவை சந்திச்சு உண்மைய சொன்னாதான் உண்டு. அதுதான் பென்ஸ், எப்படி நடக்கும் சொல்லு. சசிதா சிவாவா ஆள்மாறாட்டம் பண்றான்னு வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சாதானே அவர் சொல்வாரு. ஆமா சிவா. அதுவும் இல்லாம சசிதா இப்ப ரேகாவோட வீட்டை மாத்திட்டானே. ஆமா சிவா. ஆனா ரகுபதி சாருக்கு விசுவாசியா இருக்கிற வாட்ச்மேன் உனக்கும் விசுவாசியா இருந்தா கண்டிப்பா அவர் ரேகாவை சந்திப்பாரு. நீ வாங்கி கொடுத்த எல்லா பொருட்களையும் ஒப்படைப்பாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ரேகாவோட உள்ளுணர்வு உன்னை பத்தி சொல்லும். பென்ஸ், 5 ரூபாயோ 5000 ரூபாயோ எவ்வளோ விலை போட்டு பொருள் வாங்கி தரோங்கிறது முக்கியம் இல்லை. அதை எவ்வளோ பாசத்தோட எவ்வளோ மனசுக்கு நெருக்கமானவங்க வாங்கி தராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சசிதான் அந்த வீட்டுக்கு காவலா நானே அங்கிருப்பேன்னு சொன்னானே. அதையும் நீ பாசிட்டிவாகவே எடுத்துக்கோ சிவா. சசியை சிவாவா அந்த வாட்ச்மேன் அங்கே பார்த்தா வாட்ச்மேன் கண்டிப்பாக ரேகா கிட்ட உன்னை பற்றி சொல்லணும்னு நினைப்பான்ல. இதெல்லாம் நடக்குமா பென்ஸ்? நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கத்தான் முடியும். நீ சசியை எந்த அளவுக்கு நல்லவன் நினச்சியோ அவன் இந்த அளவுக்கு செய்வான்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. இல்லை பென்ஸ், சசி ரொம்ப நல்லவன் தான். இப்போ கூட பாரு, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான்ல. இந்த இந்த மனசு தான் சிவா உனக்கு. அவன் செய்கிற கெட்டது எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் செய்கிற நல்லதை மட்டுமே நீ யோசிக்கிற. அதனால தான் அவன் திரும்ப திரும்ப உன்னையே ஏறி மிதிக்கிறான். இனி நீ அவனுக்கு பயந்துட்டெல்லாம் இருக்காத சிவா. உனக்கு பிடிக்கலையா நீ முதல் மாதிரியே வெளியே வந்துரு. அப்புறம் முதல் செஞ்ச கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுற வேலைக்கே போ. இல்லை பீன்ஸ், நீ அவனுக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கணும் தான் அவன் ஆசைப்படுறான். அதையே நீயும் செய்கிற. அவனுக்கு அதுவே வசதியாக போச்சு. நீ அதே நினச்சி பயந்துட்டோ வருத்தப்பட்டுட்டோ இருக்காதே சிவா. கண்டிப்பாக போய் நீ அந்த வாட்ச்மேனை மீட் பண்ணிட்டு வா. ம், சரி பீன்ஸ்.